if u equal to a b c d e f g h, a equal to b d f h and b equal to a d e h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. யூனிவர்சல் செட் u கொடுத்துட்டாங்க, a செட் கொடுத்துட்டாங்க, b செட் கொடுத்துட்டாங்க. find the following sets. என்னென்ன கேட்குறாங்க பாருங்க. a dash b dash, a dash union b dash, a dash intersection b dash, a union b the whole dash, a intersection b the whole dash, a dash the whole dash, b dash the whole dash கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம given கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். given என்ன கொடுத்துட்டாங்க? யூனிவர்சல் செட் u கொடுத்துட்டாங்க. u என்னது நமக்கு a b c d e f g h வரைக்கும் கொடுத்துட்டாங்க. a செட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? b d f h. a செட் b d f h ன்னு கொடுத்துட்டாங்க. b செட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? a d e h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? a dash. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாமா? a dash கேட்டிருக்காங்க. a dashனா எப்படி கண்டுபிடிப்போம்? யூனிவர்சல் செட்ல இருந்து a செட்டை மைனஸ் பண்ணிட்டு எழுதணும். அப்ப அது எப்படி எழுதலாம்? யூனிவர்சல் செட் மைனஸ் a செட், u மைனஸ் a அப்படின்னு எழுதலாமா? அப்ப யூனிவர்சல் செட் என்னது நமக்கு? a b c d e f g h மைனஸ் a செட் b d f h. அப்போ யூனிவர்சல் செட்ல இருந்து a செட்ல இருக்க எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு எழுதலாம். அப்ப என்னென்ன விடணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் b இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப b என்ற எலிமெண்ட்டை நம்ம எடுத்துடணும். நெக்ஸ்ட் இங்க d என்ற எலிமெண்ட்டை எடுத்துடணும். நெக்ஸ்ட் f என்ற எலிமெண்ட் விட்டுடணும். நெக்ஸ்ட் h, அப்ப h விட்டுடணும். மீதி என்னென்ன எலிமெண்ட் இருக்கு நமக்கு? a c e g. இதான் நமக்கு a dash. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? b dash கேட்டிருக்காங்க. அப்போ b dash எப்படி எழுதலாம்? b dash equal to யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? b செட்டை மைனஸ் பண்ணணும். அப்ப யூனிவர்சல் செட் நமக்கு எழுதிங்க a b c d e f g h மைனஸ் b செட். b செட் நமக்கு என்னது? a d e h, a d e h. அப்போ யூனிவர்சல் செட்ல இருந்து b செட்ல இருக்க எலிமெண்ட்டை விட்டுட்டு எழுதணும். அப்ப என்னது நமக்கு? இங்க a எலிமெண்ட் இருக்கு, அதை நம்ம விட்டுடணும். நெக்ஸ்ட் d எலிமெண்ட் இருக்கு, அதையும் விட்டுடணும். நெக்ஸ்ட் e விட்டுடலாம். நெக்ஸ்ட் h இதை விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட் எழுதணும். மீதி என்னது நமக்கு? b c f g. இது நம்மளோட b dash. தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்க? a dash யூனியன் b dash. நம்ம இப்போ கண்டுபிடிச்ச a dash-ஐயும் b dash என்ன பண்ணணும்? நம்ம யூனியன் பண்ணணும். அப்போ தேர்ட் ஒன் பாருங்க, a dash யூனியன் b dash ஈக்குவல் டு a dash செட் என்ன கண்டுபிடிச்ச நம்ம? a c e g யூனியன் b dash செட் நமக்கு b c f g. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம யூனியன் பண்ணி எழுதணும். அப்ப யூனியன் என்னது? எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும். ஃபர்ஸ்ட் a டேஷ்ல இருக்கிறது எல்லாமே எழுதிக்கலாம். a c e g. நெக்ஸ்ட் b டேஷ்ல இருக்கிற எலிமெண்ட் எழுதுவோம். இதுல எதனா ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம விட்டுறணும். b ன்ற எலிமெண்ட் நம்ம எழுதல, அப்ப b எழுதிக்கிறோம். c ன்ற எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே எழுதிட்டோம், அப்ப அதை விட்டுடலாம். f எழுதல, எழுதிக்கலாம். g ன்றதை எழுதிட்டோம், அப்ப அதை விட்டுடலாம். அப்ப செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. இதுதானே நமக்கு a டேஷ் யூனியன் b டேஷ். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க? a dash intersection b dash கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன். அப்ப பாருங்க, a dash intersection b dash. அப்ப a dash செட் எழுதுங்க. a c e g intersection b dash செட் b c f g. இன்டர்செக்ஷன் என்னது? நமக்கு காமன் எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும். இங்க a இருக்கு, b டேஷ்ல இல்ல. இங்க c இருக்கு, இங்கேயும் c இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம c எலிமெண்ட் எழுதிக்கணும்.
நெக்ஸ்ட் இங்க இ இருக்கு, அங்க இல்ல. இங்க ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு. அப்போ சி கமா ஜி. இதுதான் நமக்கு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஃபிஃப்த் ஒன்று நமக்கு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் என்ன கேட்டிருக்காங்க? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பிக்கு ஹோல் டேஷ் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு? ஏ யூனியன் பி வேணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஏ யூனியன் பியை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ யூனியன் பி செட்டை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ யூனியன் பி வேணும். அப்போ ஏ செட் எழுதுங்க. ஏ செட் என்ன வந்தது நமக்கு? ஏ செட் என்ன கொடுத்துருந்தாங்க? BDFH. BDFH யூனியன் பி செட் என்னது நமக்கு? ADEH. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? நம்ம யூனியன் பண்ணி எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறது எல்லாமே எழுதிடுவோம். BDFH. இப்போ பில இருக்கிற எலிமெண்ட்டை எழுதுவோம். ஏன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, நம்ம ஏற்கனவே அதை எழுதல, அப்ப அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டி இங்க இருக்கு, அது ஃபர்ஸ்டே எழுதிட்டோம், விட்டுடலாம். நெக்ஸ்ட் இ எழுதல, அப்ப எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்ன? ஹெச் வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அப்ப அந்த எலிமெண்ட்டை விட்டுடணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட செட். இது ஆர்டரா வேணா எழுதிக்கலாமா? எழுதுனா வரும் ஏ பி சி இல்ல டி இ எஃப் ஹெச். ஓகேவா? ஆர்டரா எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன எழுத போறோம்? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி பண்ணுவோம்? நம்ம யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம ஏ யூனியன் பியை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ யூனிவர்சல் செட் என்னது நமக்கு? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். ஹெச் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. மைனஸ் ஏ யூனியன் பி செட். ஏ யூனியன் பி செட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. அது ஏ பி டி இ எஃப் ஹெச். ஓகேவா? இப்போ இந்த செட்ல இருந்து யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம ஏ யூனியன் பி செட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ ஏ யூனியன் பில ஏன்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, அப்போ அந்த எலிமெண்ட் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பி இருக்கு, இந்த எலிமெண்ட்டையும் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் சி இல்லை, நெக்ஸ்ட் டி இருக்கு, இந்த எலிமெண்ட் எழுதக்கூடாது. இ இருக்கு, இதுவும் வராது. நெக்ஸ்ட் எஃப் வராது, ஹெச் வராது. அப்போ மீதி என்னென்ன எலிமெண்ட் இருக்கு நமக்கு? சியும் ஜியும் மட்டும்தான் இருக்கு. இதான் நமக்கு என்னது? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பியை ஃபைண்ட் பண்ணணும். சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். இது எப்படி எழுதலாம்? யூனிவர்சல் செட்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். அப்போ ஏ செட் எழுதுங்க. பி டி எஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் பி செட் ஏ டி இ ஹெச். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட் எழுதணும். இங்க டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஹெச் இருக்கு, இங்க ஹெச் இருக்கு, வேற எதுவும் காமனா இல்லை. அப்போ என்னென்ன எலிமெண்ட் வரும் நமக்கு? டி கமா ஹெச். இது என்னது நமக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி. நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் வேணும். ஓகேவா? அப்போ யூனிவர்சல் செட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ யூனிவர்சல் செட் எழுதுங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். இதுல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த எலிமெண்ட் நமக்கு டி கமா ஹெச் மைனஸ் பண்ணணும். அப்போ டி கமா ஹெச் மைனஸ் பண்ண என்ன வரும்? இங்க இருக்க டியை இங்க விட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஹெச் விட்டுட்டு எழுதணும். அப்போ என்ன வரும் நமக்கு? ஏ பி சி இ எஃப் ஜி. இதுதான் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவன்த். அப்போ செவன்த் ஒன் என்னது நமக்கு? ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்றது எப்படி எழுதலாம்? நம்ம யூ மைனஸ் ஏ டேஷ் அப்படின்னு எழுதலாமா? இதுதானே மீனிங் நமக்கு. மேலே ஹோல் டேஷ் போட்டாங்க அப்படின்னா ஏ டேஷுக்கு நம்ம டேஷ் எடுக்கிறோம்.
அப்போ யுனிவர்சல் செட்ல இருந்து நான் A dash செட்டை மைனஸ் பண்ணிட்டு எழுத போறேன். அப்ப அந்த செட் என்ன தெரியும் நமக்கு? U செட் எழுதிங்க. A B C D E F G H மைனஸ் A dash செட் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுதானே கண்டுபிடிச்சோம். A dash என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ACEG அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ACEG. அப்ப அதை எழுதுங்க. ACEG. இப்போ A dash the whole dash என்ன பண்ணணும்? நம்ம U செட்ல இருந்து A dash செட்டை மைனஸ் பண்ணணும். இங்க A இருக்கு, அப்ப அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் C எலிமெண்ட் இங்க இருக்கு, எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் E எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் G எழுதக்கூடாது. மீதி இருக்கிற எலிமெண்ட் எழுதுங்க. அப்ப என்னென்ன வரும் நமக்கு? B D F H. ஓகேவா தானே? B D F H மற்ற எலிமெண்ட் எல்லாமே வந்துடுச்சு. இதுதான் நமக்கு A dash the whole dash. நெக்ஸ்ட் 8th என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. B dash the whole dash. அப்ப B dash the whole dash என்ன வரும்னு பாருங்க. B dash the whole dash எப்படி எழுதலாம்? யுனிவர்சல் செட்ல இருந்து நான் B dash என்ற செட்டை மைனஸ் பண்ண போறேன். நம்ம ஏற்கனவே B dash கண்டுபிடிச்சிடும். அப்ப யுனிவர்சல் செட் எழுதுங்க. A B C D E F G H. இது அவங்க கொடுத்திருந்த யுனிவர்சல் செட் மைனஸ் B dash செட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. BC FG. ஓகேவா? BC FG. அப்ப அதை எழுதுங்க. BC FG. இப்போ U ல இருந்து B dash மைனஸ் பண்ணோம்னா இங்க இருக்க B dashல இருக்க எலிமெண்ட் U ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? விட்டுட்டு எழுதணும். அப்ப B இங்க இருக்கு, இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் C இங்க இருக்கு, இதையும் விட்டுடலாம். நெக்ஸ்ட் F இங்க இருக்கு, இதை இருக்கு, விட்டுடலாம். G இங்க இருக்கு, இங்க இருக்கு, விட்டுடலாம். மீதி இருக்கிறத மட்டும் எழுதுங்க. A D E H. இதுதானே நமக்கு B dash the whole dash. ஓகேவா? ஒவ்வொன்றும் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க. புரியல அப்படின்னா எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, திரும்ப சொல்லித்தரேன்.